இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். காலமோ நெருங்குதே, தேவராஜ்யம் பெருகுதே. காலமோ நெருங்குதே, தேவராஜ்யம் பெருகுதே. மனம் திரும்பி நீ வாழவே, மன்னன் இயேசு உன்னை அழைக்கிறார். மனம் திரும்பி நீ வாழவே, மன்னன் இயேசு உன்னை அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். உன்னை ரட்சிக்க உன் கூடவே இருக்கிறேன். உன்னை ரட்சிக்க உன் கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு அளித்தவர் இன்றும் காத்து வருகிறார். என்று வாக்கு அளித்தவர் இன்றும் காத்து வருகிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். வாலிப நாட்களில் உன் தேவனை தேடி வா. வாலிப நாட்களில் உன் தேவனை தேடி வா. சாத்தான் களத்தினில் போரிட செயல் வீரனாய் திகழவா. சாத்தான் களத்தினில் போரிட செயல் வீரனாய் திகழவா. இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். அன்பு தாயே, அன்பு தகப்பனே, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, அன்பு மகளே, அன்பு மகனே, இயேசு உங்களை அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாத காலமா இருக்கு. இன்னும் கொஞ்ச காலத்துல இயேசு வரப்போறாரு. உங்களுக்காக, எனக்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்திருக்காரு. பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக விளைக்கிறேன் சிந்திருக்கிறார். நம்ம ஒரு பொருளை வாங்கினா இன்னைக்கு காசு கொடுக்கணும், இலவசம் வாங்க முடியும். அதே மாதிரி நம்ம பாவத்தை நம்மளை மீட்டு அந்த நித்தியத்துக்கு கொண்டு போறதுக்காக அவர் பரிசுத்தமான ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. அதனால இயேசு இன்னைக்கு உங்களை அழைக்கிறார். வாலிப மகனே, வாலிப மகளே, அன்பு தாயே, தகப்பனே, கர்த்தரண்டே வாங்க. இன்னைக்கு 70 வருஷம் 80 வருஷம் தான் இந்த உலகத்துல வாழ போறோம். இப்ப 40 வருஷம் 50 வருஷமே ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு மேலே நித்தியமா காலங்காலமா நம்ம ஒரு வாழ்க்கை வாழ போறோம். அதுதான் ரொம்ப நாள் வாழ போற வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போன ஒரே வழி இயேசு தான். நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கணும்னு இயேசு சொல்றாரு. அவரை பின்பற்றுங்க, அவரை தேடுங்க, சபைக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, ஆறுதல் வேணுமா, இலவசமாக கொடுக்க உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறார். உங்க இருதயத்துக்கு கதவை தட்டுறாரு. உங்க இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.